வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நாம் வேற்றுமை உருவுகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு 3ஆம் பாகத்தை பார்க்க இருக்கோம். நாம் 3ஆம் பாகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த உடைமையை குறிக்கின்ற எழுத்தான கா, கே, கி இந்த மூணுமே ஒரே அர்த்தத்தை கொண்டது தான். அது என்னென்னா உடைய, அதாவது இங்கிலீஷில் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ இந்த 3 எழுத்துமே ஒரே அர்த்தத்தை கொண்டது தான். ஒரே அர்த்தத்தை கொண்டதுன்னா அப்போ என்ன வித்தியாசம் இந்த 3 எழுத்துக்கும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். சரிங்களா? அதை நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ உடைமையை குறிக்கின்ற முதல் எழுத்தான கா என்ற வேற்றுமை உறுப்பு ஆண்பால் ஒருமையில் வரும்போது உபயோகிப்பாங்க. இந்த காங்கிற எழுத்து ஆண்பால் சிங்குலராக இருந்தால் அதை உபயோகிப்பாங்க. அதாவது அவனுடைய, ஏதாவது ஒரு பையனை சொல்லும்போது அவனுடைய, ஒஸ்கா, உன்கா அப்படின்னு அந்த சிங்குலரை பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க ஒரு ஒருமையில் ஆண்பாலாக இருந்தால். இதே ஆண்பால் பன்மையில் வந்தால், அதாவது ப்ளூரலில், அப்போ கே பயன்படுத்துவாங்க. அந்த கேயோட பயன்பாட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? உஸ்கே அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இதே பெண்பால் ஒருமையாக இருந்தாலும் சரி, பன்மையாக இருந்தாலும் சரி, கீ பயன்படுத்துவாங்க. உஸ்கி. இந்த பெண்பாலில் முருட்டும் இந்த ஒரு விதிவிலக்கு. அது பன்மையாக இருந்தாலும் சரி, ஒருமையாக இருந்தாலும் சரி, அந்த கீ பயன்படுத்துவாங்க. இந்த 3 எழுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். என்ன, காங்கிறது ஆண்பால் சிங்குலருக்கு பயன்படுத்துறது, கேங்கிறது ஆண்பால் ப்ளூரலுக்கு பயன்படுத்துறது, கீங்கிறது பெண்பால் ஒருமைக்கும் பன்மைக்கும் பயன்படுத்துறது. அதாவது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்துறது கீங்கிறது பெண்பாலுக்கு. சரிங்களா? ஆனால் 3மே ஒரே அர்த்தத்தை கொண்டது தான். சரிங்களா? நாம் இன்றைக்கி என்ன வார்த்தைகளை, என்ன வாக்கியங்களை பார்க்க போகிறோம் கே பயன்படுத்தி அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஆல் ரைட், நம்ம கே என்ற வேற்றுமை உருவை பயன்படுத்தி வர்ற வார்த்தைகளையும் வாக்கிய அமைப்பையும் பார்க்க இருக்கிறோம். இதில் ஒரு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த மே ப்ளஸ் ஏங்கிற எழுத்து சேர்ந்துச்சுன்னா மேரே அப்படின்னு ஹிந்தியில் உச்சரிப்பு மட்டும்தான் மாறும். ஆனால் தமிழில் அர்த்தம் அதே அர்த்தம்தான். நம்ம எப்படி மேரா, துமாரா, ஆப்கா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம காங்கிற வேற்றுமை உருவுக்கு பார்த்தோமோ அதே அர்த்தம் தான் கேட்கும். என்ன ஹிந்தியில் உச்சரிப்பு மட்டும் மாறும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த ஏங்கிற வார்த்தையை வச்சு என்னென்ன மாதிரி நான் வாக்கிய அமைப்பு அமைக்கலாம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறத நான் அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு மே ப்ளஸ் கே. மேரே, மே ப்ளஸ் கே, மேரே. மேரேனா என்னுடைய. நம்ம காவை யூஸ் பண்ணி பார்க்கும்போது மேரா அப்படின்னு சொல்லியிருப்போம். அது சிங்குலருக்கு பயன்படுத்துறதுனால இது மேரே ப்ளூரல், என்னுடைய, எங்களுடையங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது தும் ப்ளஸ் கே, துமாரே இல்லைன்னா தேரே. துமாரே இல்லாட்டினா தேரே, உன்னுடைய. மூன்றாவது ஆப் ப்ளஸ் கே, ஆப் கே, உங்களுடைய இல்லாட்டினா தங்களுடைய. ஏ ப்ளஸ் கே, இஸ்கே, இவனுடைய இல்லாட்டினா இதனுடைய, இவளுடைய அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? இப்போ மேரே என்னுடைய, துமாரே இல்லை தேரே அப்படின்னா உன்னுடைய, ஆப்கே அப்படின்னா உங்களுடைய, இஸ்கே அப்படின்னா இதனுடைய, இவளுடைய, இவனுடைய. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வார்த்தையில் பார்த்துருவோம். இப்போ இந்த கேங்கிற வார்த்தை இந்த எழுத்தோடு சேர்ந்தால் என்ன மாதிரியான உபயோகம் வருது அப்படின்னா ஓ ப்ளஸ் கே. ஓ ப்ளஸ் கே, உஸ்கே, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய. வே, வேனா இவர்கள் இல்லாட்டினா அவர்கள் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. வே ப்ளஸ் கே, உன்கே, அவர்களுடைய, உன்கே. ஏ ப்ளஸ் கே, இன்கே, இவர்களுடைய. சரிங்களா? இதை மரியாதை நிமித்தமும் யூஸ் பண்ணுவாங்க உன்கேங்கிறது, இல்லை ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவாங்க உன்கே, இன்கே. சரிங்களா? ஓகே, இதை பயன்படுத்தி நம்ம வாக்கிய அமைப்பை பார்ப்போம்.
அதை கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். சென்டென்ஸை மேக் பண்ணிட்டு அதை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அந்த சென்டென்ஸும் பரிச்சயமாயிரும், அந்த வார்த்தைகளும் உங்களுக்கு பரிச்சயமாயிரும். சரிங்களா? வாங்க. சரி, இப்போது மேயோட கே சேர்ந்தால் என்ன மாதிரியான வாக்கியங்களை நம்ம அமைக்கலாங்கிறத பார்ப்போம். முதல்ல நான் வாக்கியங்களை வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நான் பிறகு சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வாக்கியம் என்ன அப்படின்னா, முதல் வாக்கியம் என்னன்னா, மேரே பேட்டே ஸ்கூல் மே பட்டே ஹே. மேரே பேட்டே ஸ்கூல் மே பட்டே ஹே. என்னுடைய பிள்ளைகள் பள்ளியில் படிக்கிறார்கள். மேரே பேட்டே ஸ்கூல் மே பட்டே ஹே. ரெண்டாவது வாக்கியம், மேரே தோஸ்தோ ஜியாதா உதர் ஹே. மேரே தோஸ்தோ ஜியாதா உதர் ஹே. என்னுடைய நண்பர்கள் அதிகம் அங்கு உள்ளனர். மூன்றாவது வாக்கியம், ஓ பூரா கிதாபே மேரே ஹே. ஓ பூரா கிதாபே மேரே ஹே. அந்த எல்லா புத்தகமும் என்னுடையது. நான்காவது வாக்கியம் வந்து, रमेश और सुरेश दोनों मेरे दोस्तों हैं. रमेश और सुरेश दोनों मेरे दोस्तों हैं. ரமேஷ் மற்றும் சுரேஷ் இரண்டு பேரும் என்னுடைய நண்பர்கள். சரிங்களா? இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த ஹிந்தி வாக்கியத்தையும் தமிழ் வாக்கியத்தையும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படி நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். இப்போ மேரே என்னுடைய, பேட்டே பிள்ளைகள், ஸ்கூல் மே பள்ளியில், பட்டேஹே படிக்கிறார்கள். பார்த்தீங்களா? நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணேன். தமிழில் வந்து எந்த இலக்கண பிழையும் இல்லாமல் வந்துருச்சு ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுனால. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ பேட்டா அப்படின்னா சிங்குலர், பையன், ஒரே ஒரு பையனை குறிக்குது பேட்டா. பேட்டே அப்படின்னா ப்ளூரல், ஒன்றுக்கு மேற்பட்ட பையனை, 2 பையனாக இருக்கலாம், 3 பையனாக இருக்கலாம். பேட்டே. இந்த ஸ்கூல் மே, இந்த மேங்கிறதுக்கு தனியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, மேங்கிறது வந்து இல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இந்த மேக்கு முன்னாடி எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இல் இருக்குன்னு அர்த்தம். ஸ்கூல் மே அப்படின்னா ஸ்கூலில், டேபிள் மே டேபிளில் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? இப்போ மேரே பேட்டே ஸ்கூல் மே பட்டே ஹே. என்னுடைய பிள்ளைகள் பள்ளியில், அந்த இல் வருது பார்த்தீங்களா, பள்ளியில் படிக்கிறார்கள். இரண்டாவது, மேரே தோஸ்தோ. தோஸ்த் அப்படின்னா சிங்குலர், தோழன், நண்பன். தோஸ்தோ அப்படின்னா நண்பர்கள், ப்ளூரல், தோஸ்தோ நண்பர்கள். ஜியாதா நம்ம ஏற்கனவே பார்த்த வார்த்தை தான் இது. ஜியாதா அப்படின்னா அதிகம். உதர் ஹே, உதர்னா அங்கு உள்ளனர். என்னுடைய நண்பர்கள் அதிகம் அங்கு உள்ளனர். மூன்றாவது வாக்கியம் வந்து ஓ. ஓனா அது, அந்த அப்படிங்கிற மீனிங்கில் பார்த்தோம். இந்த வாக்கியத்தில் வந்து ஓங்கிறது வந்து அந்த அப்படிங்கிற மாதிரி உபயோகிப்பாங்க. பூரா கிதாப்பே, கிதாப் அப்படின்னா புத்தகம், கிதாப்பே அப்படின்னா புத்தகங்கள், பூரா அப்படின்னா எல்லாம். நம்ம தமிழில் வந்து பூரா, அது பூரா நான் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம்ல, பூரா. அதே தான் இந்த பூரா கிதாப்பே மேரே ஹே, அந்த எல்லா புத்தகமும் என்னுடையது. ரமேஷ் और சுரேஷ் தோனோ மேரே தோஸ்தோ ஹே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தோஸ்தோ அப்படின்னா நண்பர்கள், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். இங்கே ரமேஷ் சுரேஷ் 2 பேர் இருக்காங்க. தோனோ மேரே தோஸ்தோ ஹே, ப்ளூரல் வர்றதுனால மேரேங்கிறத நம்ம உபயோகிப்போம். முதல் வாக்கியத்திலேருந்து அதே கான்செப்ட் தான். சரிங்களா? இப்போ முதல்ல அந்த வாக்கியத்தை ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுறேன். மேரே பேட்டே ஸ்கூல் மே பட்டே ஹே. என்னுடைய பிள்ளைகள் பள்ளியில் படிக்கிறார்கள். மேரே தோஸ்தோ ஜியாதா உதர் ஹே. என்னுடைய நண்பர்கள் அதிகம் அங்கு உள்ளனர். ஓ பூரா கிதாபே மேரே ஹே. அந்த எல்லா புத்தகமும் என்னுடையது. ரமேஷ் और சுரேஷ் தோனோ மேரே தோஸ்தோ ஹே. ரமேஷ் மற்றும் சுரேஷ் 2 பேரும் என்னுடைய நண்பர்கள். ரமேஷ் और, அந்த அவர்னா மற்றும்னு பார்த்தோம் இல்லையா, ரமேஷ் और சுரேஷ். ஓகே, இரண்டாவது எழுத்தை பார்த்துருவோம்.
இரண்டாவது எழுத்து வந்து தும். தும்மோட வந்து கே சேர்ந்தா என்ன மாதிரியான வாக்கிய அமைப்பு? துமாரே தேரே. துமாரே தேரே உன்னுடைய. முதல் வாக்கியம் துமாரே நாமோ பூர போலோ. உன்னுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லு. இரண்டாவது வாக்கியம் துமாரே கரோ கித்னே ஹே. துமாரே கரோ கித்னே ஹே. உன்னுடைய வீடுகள் எத்தனை இருக்கிறது? மூன்றாவது வாக்கியம் கித்தனை பைசே துமாரே ஹே. கித்தனை பைசே துமாரே ஹே. கித்தனை எவ்வளவு ரூபாய் உன்னுடையது? நான்காவது வாக்கியம் தேரே பாய் கா நாம் கியா. தேரே பாய் கா நாம் கியா. உன்னுடைய சகோதரர்கள் பெயர் என்ன? இப்போ இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, முதல் வாக்கியத்துல நாமோ அப்படின்னு இருக்கு. நாம் அப்படின்னா பெயர். இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறனால நாமோ. உன்னுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லு. ஸோ துமாரை யூஸ் பண்ணா இங்க நாமோங்கிறத யூஸ் பண்றோம். நாமோ அப்படின்னா பெயர்கள். இரண்டாவது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. ஸோ கருங்கிறது வீடு. கரோ அப்படின்னா வீடுகள். உனக்கு எத்தனை வீடுகள் இருக்கு? உன்னுடைய வீடுகள் எத்தனை இருக்கு அப்படிங்கிற மீனிங்ல இந்த வாக்கிய அமைப்பு இருக்கு. மூன்றாவது வாக்கியம் வந்து கித்தனே. கித்தனை அப்படின்னா எவ்வளவு, எத்தனை அப்படிங்கிற மீனிங்ல வரும். கித்தனை பைசே துமாரே ஹே. எவ்வளவு ரூபாய் உன்கிட்ட இருக்கு, இல்லை உன்னுடையது. மூன்றாவது வந்து நான்காவது வாக்கியம் வந்து பாய் அப்படின்னு சிங்குலரா இருக்கு. இதை எப்படி ப்ளூரலை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க? காரணம் என்னன்னா தேரேங்கிறது வந்து ப்ளூரலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாய்ங்கிறது வந்து சகோதரர்கள் அப்படிங்கிற மீனிங்ல வரும். தேரேங்கிறது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த பாய் சிங்குலராக இருந்தாலுமே அது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தேரே பாய்க்கா நாம் கியா. உன் கூட பிறந்தவங்க பேர்லாம் சொல்லு, பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இங்கே தேரே இருக்கனால பாய்ங்கிறது ப்ளூரலாக ப்ளே ஆகுது. சரிங்களா? ஓகே, திருப்பி ஒரே ஒரு வாட்டி பார்த்தோம். துமாரே நாமும் பூரா போலோ. உன்னுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லு. துமாரே கரோ கித்தனே ஹே. உன்னுடைய வீடுகள் எத்தனை இருக்கிறது? கித்தனை பைசே துமாரே ஹே. எவ்வளவு ரூபாய் உன்னுடையது? கித்தனை பைசே துமாரே ஹே. எவ்வளவு ரூபாய் உன்னுடையது? தேரே பாய் கா நாம் கியா. உன்னுடைய சகோதரர்கள் பெயர் என்ன? தேரே பாய் கா நாம் கியா. உன்னுடைய சகோதரர்கள் பெயர் என்ன? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு. அடுத்த வார்த்தை என்னன்னா ஆப். ஆப்போட இந்த கே சேர்ந்தா என்ன மாதிரியான வாக்கிய அமைப்பு? ஆப் பிளஸ் கே. ஆப் கே உங்களுடைய, தங்களுடைய. முதல் வாக்கியம் வந்து ஆப்கே தோஸ்த் கோன் கோன் ஹே. உங்களுடைய நண்பர்கள் யார் யார் உள்ளனர்? ஆப்கே தோஸ்த் கோன் கோன் ஹே. ஆப்கே யோஜனா அச்சா ஹே. ஆப்கே யோஜனா உங்களுடைய திட்டங்கள் நன்றாக உள்ளது. மூன்றாவது வாக்கியம் ஆப்கே கர் மே கித்தனே கம்ரே ஹே. ஆப்கே கர் மே கித்தனே கம்ரே ஹே. உங்களுடைய வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன? நான்காவது வாக்கியம் ஆப்கே பரிவார் மே கோன் கோன் ஹே. ஆப்கே பரிவார் மே கோன் கோன் ஹே. உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் உள்ளனர்? இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், ஆப்கே தோஸ்த் கோன் கோன் ஹே. உங்களுடைய நண்பர்கள் யார் யார் உள்ளனர். யோஜனா ரெண்டாவது வாக்கியம் பார்த்தீங்கன்னா யோஜனாங்கிற புது வார்த்தை இருக்கு. யோஜனா அப்படின்னா திட்டங்கள். இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற திட்டங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜன்தன் யோஜனா, உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற இந்த வார்த்தையை மையப்படுத்தி சொல்லுவாங்க. யோஜனா அப்படின்னா திட்டம், திட்டங்கள். அப்போ யோஜனா அச்சா ஹே. உங்களுடைய திட்டங்கள் நன்றாக உள்ளது. மூன்றாவது வாக்கியம் கர் மே. நம்ம ஏற்கனவே மேங்கிறது இல் அப்படின்னு உபயோகிப்பாங்கன்னு சொல்ல. ஸோ கர் மே அப்படின்னா வீட்டில். கம்ரா அப்படின்னா ரூம். இங்கே ப்ளூரலாக இருக்கனால கம்ரே அறைகள் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். கம்ரா அப்படின்னா அறை, கம்ரே அப்படின்னா அறைகள். உங்களுடைய வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன? 4வது வாக்கியத்தில் வந்து பரிவார் மே.
பரிவார் மேனா பரிவார்னா குடும்பம், பரிவார் மே அப்படின்னா குடும்பத்தில் எத்தனை பேர் உள்ளனர், யார் யார் உள்ளனர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இந்த பரிவாருங்கிறது வந்து எல்ஐசியில் அடிக்கடி நீங்கள் அதை விளம்பரத்துலையோ இல்லை எல்ஐசி வேறு ஏதாவது ஆட்லேயோ நீங்கள் பார்க்கலாம். பரிவார் அப்படின்னா குடும்பம், பரிவார் மே குடும்பத்தில். ஓகே. आपके दोस्त कौन कौन है, உங்களுடைய நண்பர்கள் யார் யார் உள்ளனர். आपके योजना अच्छा है, உங்களுடைய திட்டங்கள் நன்றாக உள்ளது. आपका घर में कितने कमरे हैं, आपका घर में कितने कमरे हैं, உங்களுடைய வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன. आपके परिवार में कौन कौन है, आपके परिवार में कौन कौन है, உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் உள்ளனர். ஓகேங்களா. பரிவார், தர்மே, யோஜனா இந்த மாதிரி வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து எங்கேயாச்சும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இதுக்கு இதான் அர்த்தம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். சரிங்களா. ரைட். நெக்ஸ்ட் அடுத்த வார்த்தை வந்து ஏ. ஏவோட கேஸ் வந்து எஸ்கே, இவனுடைய, இதழுடைய, இவளுடைய. சரிங்களா. இவனுடைய, இவளுடைய, இதனுடைய. முதல் வாக்கியம் வந்து इसके कहानी बहुत पुराना है, இதனுடைய கதை மிகவும் பழமை வாய்ந்தது. இரண்டாவது வாக்கியம் इसके इंतजार पूर्ति हुआ, इसके इंतजार पूर्ति हुआ, இவனுடைய இல்லை இவளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைந்தது. மூன்றாவது வாக்கியம் इसके साधन बहुत उपयोग है, इसके साधन बहुत उपयोग है, இதனுடைய சாதனம் ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. நான்காவது ஏ इसके काम जरूर करेगा करेगी, நான் இதுக்கு சொல்கிறேன் என்ன, நான் தனியாக எழுதியிருக்கேன்னு. ஏ इसके काम जरूर करेगा, இவன் அல்லது இவள் இவனுடைய வேலையை அல்லது இவளுடைய வேலையை அவசியம் செய்வான். இவன் இவனுடைய வேலையை அவசியம் செய்வான், இல்லை இவள் இவளுடைய வேலையை அவசியம் செய்வாள். பெண் பாலாவும் பயன்படுத்தலாம், ஆண் பாலாவும் பயன்படுத்தலாம். இந்த வார்த்தைகளை கடைசி முடிக்கும் போதில் தான் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முதல் வாக்கியத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து கஹானி. கஹானி அப்படின்னா கதை. பகுத் புராணா, புராணா அப்படின்னா பழமை, ரொம்ப பழசு. புராண கதைகள் அப்படின்னா பழைய கதைகள்னு அர்த்தம். சரிங்களா. கஹானி பகுத் புராணா ஹே அப்படின்னா இந்த கதை, இதனுடைய கதை மிகவும் பழமை வாய்ந்தது. இரண்டாவது வாக்கியத்தில் வந்து இந்துஜார் பூர்த்தி. இந்துஜார் அப்படின்னா எதிர்பார்ப்பு. இந்துஜார். பூர்த்தி அப்படின்னா பூர்த்தி அடைந்தது. பூர்த்திங்க பூர்த்தி, அதே மீனிங் தான் தமிழ்லையும், பூர்த்தி அடைந்தது. மூன்றாவது சாதன் பகுத் உபயோகே. இஸ்கே சாதன், சாதன்கிறது சிங்குலராக இருக்குது, ஆனால் இங்கே எஸ்கே யூஸ் பண்ணதுனால இந்த இங்கே வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை 2 ப்ராடக்டாக இருக்கலாம். சாதன் பகுத் உபயோகே, ரொம்ப உபயோகமாக உள்ளது, ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. உபயோக் அப்படின்னா உபயோகமாக. நான்காவது வாக்கியத்தில் வந்து ஏ இஸ்கே காம் ஜரூர் கரேகா, இவன் இவனுடைய வேலையை அவசியம் செய்வான். ஜரூர் அப்படின்னா அவசியம். இந்த இடத்துல கரேகா அப்படின்னா ஆண்பாலை குறிக்கும், ஆண்பால் ப்ளூரலை குறிக்கும். கரேகி அப்படின்னா பெண்பால். இவள் இவனுடைய வேலையை இவளுடைய வேலையை அவசியம் செய்வாள். ஏ எஸ்கே காம் ஜரூர் கரேகி, அந்த கீன்னு முடியுதுல, உங்களுக்கு அந்த டென்ஸ் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா. இப்போ இன்னொரு முறை பார்த்துருவோம். எஸ்கே கஹானி பகுத் புராணா ஹே, இதனுடைய கதை மிகவும் பழமை வாய்ந்தது. इसके इंतजार पूर्ति हुआ, இவளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைந்தது. इसके साधन बहुत उपयोग है, இதனுடைய சாதனம் ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. ஏ इसके काम जरूर करेगा, இல்லை அப்படின்னா ஏ इसके काम जरूर करेगी பெண்பாளாக இருந்தால். இவன் இவனுடைய வேலையை அவசியம் செய்வான், இல்லை பெண்பாளாக இருந்தால் இவள் இவளுடைய வேலையை அவசியம் செய்வாள். சரிங்களா. இந்த வாக்கியங்களை கூட சத்தமாக சொல்லி பாருங்கள், எழுதி பாருங்கள். உங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயம் திக்கிற விஷயங்கள்லாம் இருக்காது, அந்த வார்த்தை டக்குன்னு வந்துடும். சரிங்களா.
ஓகே, நெக்ஸ்ட். ஓ, ஓவோட கே சேர்ந்தா உஸ்கே, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய. முதல் வாக்கியம் உஸ்கே தாம் ஜாதா ஹே, அதனுடைய விலை அதிகமாக உள்ளது. உஸ்கே பாய் பெங்களூர் மே ஹே, ஏ பாய் பெங்களூர் மே ஹே, அவனுடைய இல்ல அவளுடைய சகோதரர்கள் பெங்களூரில் உள்ளனர். உஸ்கே உம்ர பகுத் கம்மே, உஸ்கே உம்ர பகுத் கம்மே, அவனுடைய இல்ல அவளுடைய வயது மிகவும் குறைவு. நான்காவது வாக்கியம் வந்து உஸ்கே குத்தே பகுத் விஸ்வாஸ் ஹே, உஸ்கே குத்தே பகுத் விஸ்வாஸ் ஹே, அவனுடைய இல்ல அவளுடைய நாய்கள் மிகவும் நன்றி உள்ளது. இப்போ இந்த வாக்கியத்தில் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தாம். முதல் வாக்கியத்தில் வந்து தாம் அப்படின்றதுல தாம்னு விலை, யாதான அதிகம், அதனுடைய விலை அதிகமாக இருக்கு. ரெண்டாவது வந்து பாய், பாய்ங்கிறது சிங்குலராக இருக்கு, ஆனால் இங்கே உஸ்கேங்கிற வார்த்தை இருக்கிறதுனால பாய்ங்கிறது புரள உபயோகிக்கிறாங்க. பெங்களூர் மே அப்படின்னா பெங்களூரில், அந்த இயல்ங்கிறது வருது பார்த்தீங்களா, பெங்களூர் மே, பெங்களூரில் உள்ளனர். மூன்றாவது வாக்கியத்தில் வந்து உம்ர, உம்ரன வயது, உம்ர அப்படின்னா வயது. பகுத் கம் ஹே, கம் அப்படின்னா குறைவு. நம்ம தமிழில் உபயோகிக்கும் போது கம்மியாக கொடுங்க, கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கம்மிங்கிறத பாதி வார்த்தையாக இருக்குது கம், கம்னா குறைவு அப்படின்னு அர்த்தம். நான்காவது வாக்கியத்தில் குத்தே, குத்தா அப்படின்னா நாய், குத்தே அப்படின்னா நாய்கள். பகுத் விஸ்வாஸ், விஸ்வாஸ்னா நம்பிக்கை, ஆனால் இந்த இடத்துல வந்து நன்றி. விஸ்வாஸ் ஹே, ரொம்ப விசுவாசமாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் இந்த இடத்துல உபயோகிப்பாங்க. ஓகே, இப்போ ஒரே ஒரு முறை திருப்ப பார்த்துருவோம். உஸ்கே தாம் ஜாதா ஹே, அதனுடைய விலை அதிகமாக உள்ளது. உஸ்கே பாய் பெங்களூர் மே ஹே, அவனுடைய இல்லை அவளுடைய சகோதரர்கள் பெங்களூரில் உள்ளனர். உஸ்கே உம்ர பகுத் கம் ஹே, உம்ர பகுத் கம் ஹே, அவனுடைய இல்லை அவளுடைய வயது மிகவும் குறைவு. உஸ்கே குத்தே பகுத் விஸ்வாஸ் ஹே, அவனுடைய இல்லை அவளுடைய நாய்கள் மிகவும் நன்றி உள்ளது. உஸ்கே குத்தே பகுத் விஸ்வாஸ் ஹே. சரிங்களா, ரைட். அடுத்த வார்த்தை வந்து வே, அவர்கள், அதோட கேஸ் வந்து உன்கே, அவர்களுடைய. முதல் வாக்கியம் வந்து உன்கே ஸ்கூல் மே ஜியாதா அத்தியாபக் ஹே, அவர்களுடைய பள்ளியில் அதிக ஆசிரியர்கள் உள்ளனர். உன்கே ஸ்கூல் மே ஜியாதா அத்தியாபக் ஹே, அவர்களுடைய பள்ளியில் அதிக ஆசிரியர்கள் உள்ளனர். वे मोहन और गोविंद है, उनके घर राजाजी सालई में है, उनके घर राजाजी सालई में है, அவர்கள் மோகன் மற்றும் கோவிந்த் அவர்களுடைய வீடு ராஜாஜி சாலையில் உள்ளது. மூன்றாவது வாக்கியம் உன்கே துனியா உன்கே கர் ஹி ஹே, உன்கே துனியா உன்கே கர் ஹி ஹே, அவர்களுடைய உலகம் அவர்களுடைய வீடுதான். நான்காவது வாக்கியம் உன்கே நேதா காமராஜ் ஹே, உன்கே நேதா காமராஜ் ஹே, அவர்களுடைய தலைவர் காமராஜ். இந்த வாக்கியத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உன்கே ஸ்கூல் மே ஜியாதா அத்தியாபக் ஹே, ஸ்கூல் மேனா பள்ளியில், ஜியாதாங்கிறது தெரியும், ஜியாதா அப்படின்னா அதிகமான ஆசிரியர்கள் உள்ளனர். சரிங்களா. வே அவர்கள் மோகன் மற்றும் கோவிந்த், மோகன் மற்றும் கோவிந்த். உன்கே கர் ராஜாஜி சாலை மே ஹே, ராஜாஜி சாலையில் உள்ளது. மூன்றாவது வாக்கியத்தை கவனிங்க, அதில் ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உன்கே துனியா, துனியான உலகம், கர் ஹி
இந்த ஹீங்கிற வார்த்தை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லும்போது சொல்லுவாங்க. இதுக்கு உங்களுக்கு நல்ல உதாரணம் வேணும் அப்படின்னா, பாஷா அப்படின்னு ஒரு ரஜினி படம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் மொதல் 3 லைனை கேளுங்க. அதில் வந்து இந்த ஹீங்கிறத அழுத்தி சொல்லுவாங்க. ஏக்கு ஹி பாஷா ஹே அப்படிம்பாங்க. ஏக்கு ஹி பாஷா அப்படின்னா ஒரே ஒரு பாஷா தான். இந்த ஹீங்கிறத வந்து ஏதாவது அழுத்தி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா வற்புறுத்தி, அதாவது என்ன சொல் கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து இந்த ஹீ யூஸ் பண்ணுவாங்க. ஏக்கு ஹீ ஒரே ஒரு பாஷா தான், ஒரே ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு சூரியன் தான் அப்படிங்கிற மீனிங்கில் அந்த 3 லைன் வரும். மொதல் 3 லைனு ஏக் ஹி சாந்த் ஹே, ஏக் ஹி சூரஜ் ஹே, ஏக் ஹி பாஷா ஹே. அந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீங்கிற உபயோகம் ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து கர்ஹி அப்படின்னா வீடு தான். அவர்களுடைய உலகம் அவர்களுடைய வீடு தான். ஒரு அழுத்தமாக சொல்கிறாங்கல்ல, அதை மீன் பண்ணுறதுக்கு தான் ஹீங்கிற வார்த்தை எழுத்துங்கிறது யூஸ் ஆகுது. சரிங்களா? நேத்தா, 4வது வார்த்தையில் வந்து நேத்தா அப்படின்னா தலைவர், லீடர். நம்ம சுபாஷ் சந்திர போஸை வந்து நேதாஜி அப்படிம்போம். நேத்தானா தலைவர், ஜிங்கிறது வந்து நம்ம சார் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து உபயோகிப்பாங்க. நேதாஜி நிறைய பேர் அதை பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நேதா அப்படின்னா தலைவர் இல்லை லீடர். சரிங்களா? ஒரே ஒரு முறை திரும்ப பார்த்துருவோம். உன்கே ஸ்கூல் மே ஜியாதா அத்தியாபக் ஹே, அவர்களுடைய பள்ளியில் அதிக ஆசிரியர்கள் உள்ளனர். வே மோகன் அவுர் கோவிந்த் ஹே, உன்கே கர் ராஜாஜி சாலை மே ஹே, அவர்கள் மோகன் மற்றும் கோவிந்த் அவர்களுடைய வீடு ராஜாஜி சாலையில் உள்ளது. உன்கே துனியா உன்கே கர் ஹி ஹே, உன்கே துனியா உன்கே கர் ஹி ஹே, அவர்களுடைய உலகம் அவர்களுடைய வீடு தான். உன்கே நேதா காமராஜ் ஹே, அவர்களுடைய தலைவர் காமராஜ். ஓகேவா? ரைட். அடுத்த வார்த்தை பார்த்துருவோம் நம்ம. அடுத்த வார்த்தை வந்து ஏ, அதனுடைய கே சேர்ந்தா எஸ்கே, இவர்களுடைய. முதல் வாக்கியம் சாரி எஸ்கேன்னு சொல்லிட்டு என்கே. என்கே கபடா பகுத் அச்சா ஹே, என்கே கபடா பகுத் அச்சா ஹே, இவர்களுடைய ஆடை மிகவும் நன்றாக உள்ளது. இரண்டாவது வாக்கியம் வந்து கியா ஏ இன்கே மக்கான் ஹே, கியா ஏ இன்கே மக்கான் ஹே, என்ன இது இவர்களுடைய வீடா. மூன்றாவது வாக்கியம் இன்கே கர்கோ லே ஜாவோ, இன்கே கர்கோ லே ஜாவோ, இவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ, இவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ. நான்காவது வாக்கியம் வந்து ஏஹி இன்கே கரே, ஏஹி இதுதான் இவர்களுடைய வீடு, இதுதான் இவர்களுடைய வீடு. ரைட். இந்த வாக்கியத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், கப்டா, கப்டா அப்படின்னா ஆடைகள். முதல் வாக்கியத்தில் வந்து கப்டான் இருக்குல்ல, ஆடைகள். ஏன் அப்படின்னா இங்கே என்கேங்கிற ப்ளூரல் உபயோகிக்கிறதுனால இந்த கப்டா சிங்குலராக இருந்தாலுமே நம்ம ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கணும். கப்டே ப்ளூரலாக இருந்தால் கப்டேன்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சிங்குலராக இருக்குது, இருந்தாலும் நம்ம ப்ளூரலாக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். காரணம் என்ன, என்கேங்கிற ப்ளூரல் வார்த்தை முன்னாடி இருக்கிறதுனால. சரிங்களா? இரண்டாவது क्या ये इनके मकान है, மக்கான் அப்படின்னா வீடு இல்லை பில்டிங், ரெண்டுத்துக்கும் மீன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து வீடு அப்படிங்கிற உபயோகத்தில் நான் எடுத்திருக்கேன். இந்த கியா அப்படின்னு ஆரம்பித்தாலே அது கேள்வி வாக்கியமாக தான் இருக்கும். எப்படி இங்கிலீஷில் வந்து டபிள்யூ அப்படிங்கிற எழுத்துல தான் கேள்வி வாக்கியம் ஆரம்பிக்குமோ, அதே மாதிரி ஹிந்தியில் வந்து கியாங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே அது கேள்வி வாக்கியமாக தான் இருக்கும். நம்ம கடைசி வீடியோவில் பார்த்தது வந்து ஹே கியா அப்படின்னு முடித்தோம் கேள்வி வாக்கியத்தை. இந்த இடத்துல கியா முன்னாடி வந்துருச்சு, ஏ கடைசி இருக்கு. சரிங்களா? கியா ஏ என்கே மக்கான் ஹே, என்ன இது இவர்களுடைய வீடா. மூன்றாவது வாக்கியம் என்கே கர்கோ லே ஜாவோ, கர்கோ வீட்டுக்கு. நம்ம ஏற்கனவே கோ பார்த்தோம் இல்லையா, கோங்கிறது வந்து பூங்கிற வார்த்தையில் யூஸ் ஆகும் அப்படின்னு. கர்கோ அப்படின்னா வீட்டுக்கு, என்கே கர்கோ லே ஜாவோ, வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ. இதே கோமா சொன்னால் வீட்டுக்கு கூட்டி போ, இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கர்கோ. இந்த கோக்கு முன்னாடி நீங்கள் வேறு எந்த வார்த்தையும் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள்,
இந்த கோவோட உபயோகம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். 4வது வாக்கியம் வந்து ஏ ஹி, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஹீங்கிறது வந்து ஒரு அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஹீங்கிறது வந்துடும். இந்த இடத்துல இருந்து இதுதான், இதுதான் இவர்களுடைய வீடு. ஏஹி இன்கே கர்ரே, ஏஹி இன்கே கர்ரே, இதுதான் இவர்களுடைய வீடு. சரிங்களா? இப்போ நான் கொடுத்துருக்க வாக்கியத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாலே உங்களால் வந்து தமிழ் வாக்கியத்தை வந்து மொழிபெயர்க்க முடியும். ஆனால் என்ன சின்ன சின்ன அர்த்தங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே வாக்கியத்தை நீங்கள் சத்தமாக படிங்க, எழுதி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். சரிங்களா? நீங்கள் பேசும்போது அழகாக இந்த வார்த்தையை நீங்கள் பேசலாம். வீட்டில் உபயோகித்து பாருங்கள். கிண்டல் பண்ணால் பண்ணட்டும், வீட்டில் இருக்கிற ஆள் தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே கிண்டல் பண்ண போகிறாங்க, பரவாயில்ல. நீங்கள் உபயோகித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். சரி, நம்ம திரும்ப ஒரு தடவை பார்த்துருவோம். இன்கே கப்டா பகுத் அச்சா ஹே, இவர்களுடைய ஆடை மிகவும் நன்றாக உள்ளது. கியா ஏ இன்கே மக்கான் ஹே, என்ன இது இவர்களுடைய வீடா? இன்கே கர் கோ லே ஜாவோ, இவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ. ஏஹி இன்கா கர் ஹே, இதுதான் இவர்களுடைய வீடு. ஏஹி இன்கா கர் ஹே, இன்கே கர் ஹே, இவர்களுடைய வீடு, இதுதான் இவர்களுடைய வீடு. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இல்லை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.